ஃபர்ஸ்ட் அது கமிட் பண்ணுறப்போ எனக்கு அந்த கேரக்டர் எவ்வளோ தூரம் போகும், என்ன மாதிரி கேரக்டர், எவ்வளோ ஸ்ட்ராங், எனக்கு எதுவுமே தெரியல. பட் எனக்கு என்னோட டீம் மேலே ரொம்ப நம்பிக்கை. எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் அது இட்ஸ் வெரி வர்தி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் என்னோட லக்ஷ்மி டீம், அவங்க ஏஆர் ஃபிலிம் வேர்ல்டு தான் 3 முடிச்சும் அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் சூஸ் பண்ணி நைட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் ஷூட்டு, கேரக்டர் என்ன, எப்படி வரும், எவ்வளோ, எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க நாளைக்கு ஷூட்மா 3 முடிச்சிடுன்னு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஓகே, ஒரு ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஒய்ஃபு, எப்படி இது ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இது ட்ராவல் ஆகும்னு. பட் த வே தே டெவலப் த கேரக்டர், இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். அந்த ஹீரோயினுக்கு வந்து அவ்வளோ வந்து அந்த கேரக்டர் க்ளோஸு, ஒரு அக்கா மாதிரி, கூட பிறக்கல பட் கூட பிறந்த ஒரு அக்கா மாதிரி. அது எதுனாலும் அந்த இன்னசென்ட் கேரக்டர் வந்து அந்த விஜய் கிட்ட தான் சொல்லணும். அந்த விஜயும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த பாண்டிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணாங்க. அது அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எனக்கு அது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்ல ரீச். நான் எங்கே போனாலும் 3 முடிச்ச பற்றி, இந்த விஜய் கேரக்டரை பற்றி எனக்கு சொல்லுவாங்க. ஐ ஃபெல்ட் ஸோ லக்கி. ஏன்னா அதை கமிட் பண்ணுறப்போ எனக்கு வந்து இது இவ்வளோ அழகாக இருக்கும், இவ்வளோ கொண்டு போகுன்றது தெரியாது. ஏன்னா மெயின் கேரக்டர்ஸ், அதில் இருக்கிற சிஸ்டர் கேரக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக அதை வந்து கொண்டு வந்தாங்க, அந்த டெவலப்மெண்ட் அது எல்லாமே. ஸோ அது விதத்தில் ஐ எம் வெரி பிளெஸ்ட். ஒரு அவுட் சைட் கேரக்டர் ரோல் நான் பண்ணாலும் அதோட இம்பார்ட்டன்ஸ், அந்த டெப்த் வந்து அவங்க கொடுத்தது, ஐ எம் வெரி ஹாப்பி.